நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசியில் எத்தனையோ கோடி மக்கள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே மனம், செயல், சிந்தனை, பண்பு, கல்வி, நடைமுறை, வளர்ச்சி ஆகிய பல விஷயங்களிலும் சிறு வித்தியாசங்களாவது இருக்கும். ஆனால் பொது தன்மைகளில் சில ஒற்றுமைகளும் காணலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் இவற்றில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டமம் எனப்படும். இந்த சமயத்தில் எந்த காரியத்தையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். மாதம் இதை குறித்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட்டால் வீணாக வரும் தொல்லைகளை தவிர்க்கலாம். ராசி கட்டத்தில் 2வது ராசியாக இருக்கின்றது ரிஷபம். நிதானம் என்பதன் மறுபெயர் ரிஷபராசின்னு சொல்லணும். அதுபோல ரிஷபராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகுந்த அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள். இடையே கீழே விழுந்து எழுந்தாலும் அசராமல் அடுத்தது என்ன என்று ஆலோசிப்பார்கள். பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அதிகம் நடக்கக்கூட யோசிப்பார்கள். நடந்து போனால் ஏதோ இவர் பின்னால் படை பரிவாரங்கள் பவனி வர நடந்து போவது போல் அசையாமல், அழுங்காமல், குலுங்காமல், அதிராமல் நடந்து போவார்கள். உச்சி வெயிலில் கூட இவர் நில ஒளியில் நடப்பது போல நடப்பார்கள். பதறமாட்டார்கள். வீட்டை மிகவும் நேசிக்கும் இவர்கள் வீட்டுக்குள்ளும் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் ஏதேனும் வீர தீர சாகசங்கள் செய்த சரித்திர ஹீரோக்கள் பற்றிய கதைகளை வாசித்து கொண்டு இனிமையான மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டு சுக ஜீவனம் நடத்துவார்கள். அலட்டலான பேச்சு, ஆரவாரமான சிரிப்பு, அமர்க்கலமான அலங்காரம் போன்றவை இவர்களுக்கு பிடிக்காது. குறிப்பாக சொன்னால் சத்தம் போட்டு இவர் முன்னால் யாரும் பேசுவதோ, பாட்டு கேட்பதோ, டிவி பார்ப்பதோ பிடிக்காது. இவரும் அவையெல்லாம் செய்ய மாட்டார். முக்கியமாக ரிஷபம் ராசிக்காரர்கள் உணவு பிரியர்கள். பாரம்பரியமான உணவுகளை அதிக அளவில் சாப்பிட விரும்புவார்கள். மேசம் ராசி மாதிரி நுனிப்புல் மேய்வதோ, சிம்ம ராசி போல கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை விட்டு போவதோ கிடையாது. ரிஷபம் ராசிக்காரர்கள் 3 வேளையும் சூடாக, சுவையாக, வகை வகையாக சாப்பிடுவார்கள். கூழ் அல்லது கஞ்சி குடித்தால் கூட வெங்காயம், வற்றல், வடாம், ஊறுகாய், துவையல் என்று 3-4 வகைகள் வைத்து சாப்பிடுவார்கள். தட்டில் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் ரசித்து ருசித்து நிதானமாக சாப்பிட்டு முடிப்பார்கள். இடைப்பட்ட நேரங்களிலும் நல்ல டிஃபன் சாப்பிடுவாரே தவிர தவிட்டு பிஸ்கட், லெமன் டீ என்று உணவுகளை விரும்ப மாட்டார். உளுந்து வடை, முந்திரி பக்கோடா, பாதாம் அல்வா என்று ரிச்சான டிஃபன் ஐட்டங்கள் தான் இவருக்கு பிடிக்கும். இவருக்கு நல்ல ஜீரண சக்தியும் இருக்கும். அதனால் வயிற்று பிரச்சனைகள் பெரும்பாலும் வராது. பொதுவாகவே ரிஷபம் ராசிக்காரர்கள் நடக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு காளை போல ஆடாமல் அசையாமல் நடப்பார்கள். கிராமங்களில் மாடு மாதிரி வர்றான் பாரு, கொஞ்சமாவது அசையிறான் பாரு என்பார்களே, அது இந்த ரிஷபராசிக்காரரை பார்த்தால் சொன்னதாகவே தோன்றும். நடையில் ஒரு அலட்சியம், செயல்பாட்டில் ஒரு திமிர், மற்றவரின் பேச்சுக்கோ செயலுக்கோ எதிர்வினையாற்றுவதில் ஒரு எகத்தாளம். ரிஷபராசிக்காரரிடம் ஒருவர் பெரிய பூகம்பம் வரப்போவதாக சொன்னாலும் அப்படியா என்று கேட்பார். பதறமாட்டார். ஆனால் திடமாக செயல்படுவார். தன்னை சார்ந்த அனைவருக்கும் தக்க பாதுகாப்பு அளிப்பார். எதிர்பேச்சு பேசுவது இவருக்கு பிடிக்காது. மற்றவர்கள் இவரை சீண்டி பார்த்தாலும் இவர் அமைதியாகவே இருப்பார். கொஞ்சமும் அசைந்து கொடுக்க மாட்டார். நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இரு. நீ திட்ட நான் திண்டுக்கல்லு, நீ வைய நான் வைரக்கல்லு என்று அரங்கத்தனமாக இருப்பார். கோபம் வராது. வந்தால் பேரழிவு உண்டாகும். யாரிடத்திலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பகிரங்கமாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் அன்பு செலுத்துவதில் ரிஷபராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் அவர்களே ஆவார். வார்த்தைகளை விட செயல்பாடுகளை மிகவும் நம்புவார்கள். சின்ன கவர்ச்சியான பரிசுகள் அளிப்பதை விட வாழ்க்கைக்கு நிரந்தரமான விஷயங்களை செய்து தருவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களின் விருப்பத்தை இவரது தாயோ, தந்தையோ, மனைவியோ, நண்பரோ, காதலியோ இவரிடம் கரடியாக கத்தினாலும் சரி, கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல படித்து சொன்னாலும் சரி, மாற்றவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரி என்று மனதில் பட்டதை மட்டுமே செய்வார்கள்.
மற்றவரிடம் எதிர்வாதம் செய்து தன் நியாயத்தை எடுத்துரைக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து எத்தனை மணி நேரம் என்றாலும் கேட்பார்கள். சரி, செய்கின்றேன் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். நம் பேச்சை அவர் கேட்டு நடப்பார்கள் என்று யாராவது நம்பினால் அது முட்டாள்தனம். இவருடைய முடிவுகள் சரியாக இருக்கும். திட்டமிட்டு செய்வார்கள். அதனால் வெற்றி இவரை தேடி வரும். எப்போதாவது தோல்வி ஏற்பட்டால் அதற்காக கலங்க மாட்டார்கள். யாரையும் திட்டவும் மாட்டார்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததில் வெற்றி பெறுவார்கள். இவருக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாராது. இரண்டுக்கும் இவரே முழு பொறுப்பு ஆவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அடிமை வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணிக்கு வேலை முடியும் என்ற அந்த வேலையையும் விரும்ப மாட்டார்கள். தனக்கு மேலே ஒரு மேற்பார்வையாளர் இருப்பதையும் விரும்புவதில்லை. கடின உடல் உழைப்பும் தேவைப்படும் வேலையும் பார்க்க மாட்டார்கள். பாஸ் என்கின்ற பாஸ்கரனில் வரும் ஆர்யா போலத்தான் இருப்பார்கள். இவருக்கு பணம் மிகவும் பிடித்த விஷயம்தான். அதனால் பணம் புழங்கும் ஷேர் மார்க்கெட், வட்டிக்கடை, அடகு கடை, ஃபைனான்சியர், கமிஷன் ஏஜென்ட், பவர் புரோக்கர் போன்ற வேலைகள் செய்தால் இவருக்கு மன நிம்மதி கொடுக்கும். இவர் மண் ராசி என்பதால் ரியல் எஸ்டேட், கட்டிட, காங்கிரீட் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் அதிகார ஆசை உள்ளவர்கள். அதனால் சிலர் ஆளுங்கட்சி அரசியல்வாதியாகவே இருக்க விரும்புவார்கள். ஓய்வு பெறும் வயதான பின்பும் சிலர் பதவி மற்றும் அதிகார ஆசைக்காக புதிய பதவியோ அல்லது பதவி நீட்டிப்போ கேட்டு பெறுவார்கள். அதிகாரம் இல்லாத வேளையில் எத்தனை லட்சம் கிடைத்தாலும் அதை இவர் விரும்புவதில்லை. இந்த ராசிக்காரர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலைகளில் மட்டும்தான் ஈடுபடுவார்கள். அதிகாரத்தை கொண்டு பணம் சம்பாதிப்பதை விட அதிகாரம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். எளியவர் யாருக்கும் இறங்கி வந்து பதில் சொல்லாமல் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொள்வது, தன்னை சந்திக்க வருவோரிடம் சுருக்கமாக பேசுவது, விரல் சொடிக்கு கூப்பிடுவது, கைஜாடை மற்றும் தலை அசைவால் பணியாளருக்கு கட்டளை இடுவது, தோரணையாக கெத்தாக நடந்து கொள்வது, பாராட்டுதல், வெறுத்தல் போன்ற உணர்வுகளை கூட சொற்களால் விவரிக்காமல் ஜாடையால், உடல் மொழியால் வெளிப்படுத்துவது போன்ற அதிகார போக்குகளை இவர் மிகவும் ரசித்து செய்வார்கள். இத்தகைய இவரது உடல் மொழியை மற்றவர்கள் ரசிக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள். கடின உழைப்பாளிகளான ரிஷபம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன் சுய முன்னேற்றத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள். பின்பு நீண்ட காலம் ஓய்வெடுத்து கொள்வார்கள். இவர்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டவே விரும்புவார்கள். பின்பு நீண்ட காலம் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டவே விரும்புவார்கள். எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பொறுமையாக கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒளிவு மறைவின்றி எதிலும் மனம் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தான் மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புவார்கள். யாரையும் நம்ப வைத்து ஏமாற்றிவிட மாட்டார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் எதை வாங்கினாலும் அது பெரியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். வீட்டு விசேஷங்களை அதிக செலவு செய்து அமர்க்களமாக நடத்துவார்கள். வீடு கட்டினால் தன் கூட இருப்பவர்கள் பார்த்து அதிசயத்தக்க வகையில் மிக அழகாக கட்டுவார்கள். வீட்டிற்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் ஆடம்பரமான பொருளாக பார்த்து பார்த்து வாங்குவார்கள். வீட்டில் செடி, கொடி, மரம் ஆகியன இருப்பதும் அங்கு இன்னிசை கீதங்கள் ஒலிப்பதும் இவருக்கு பிடித்த விஷயங்களாகும். அங்கு இவரது கண் அசைவுக்கு ஓடி வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பதை விரும்புவார்கள். வீட்டை ரசனைக்குரிய இடமாக வைத்திருப்பார்கள். கற்பனை கதைகள், தத்துவ நூல்கள் படிப்பதை விரும்ப மாட்டார்கள். வீர தீர சாகச கதைகளே இவருக்கு விருப்பமாகும். சிரிப்பு நோ, சுற்றுலா நோ. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் கம்மி. அவர் காமெடி காட்சிகளை பார்க்கும் பொழுது கூட வாய்விட்டு சிரிக்க மாட்டார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும். அது அவர் அக்காட்சிகளை ரசிக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்தும். இதற்கெல்லாம் நான் சிரித்து விடுவேனா என்பது போல் அமர்த்தலாக ஆனந்தமாக உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் யாராவது வழுக்கி கீழே பொத்தென்று விழுந்து விட்டால் ஹோவென்று வெடித்து சிரிப்பார்கள். இவருக்கு டூர், டிராவல், பிக்னிக் போன்றவை பிடிக்காது. வேலை, தொழில் விஷயமாக வெளி இடங்களுக்கு சென்றாலும் அங்கும் ஊர் சுற்ற மாட்டார்கள். வீட்டிலோ தன் அறையிலோ பலரை கூட்டி வைத்து கொண்டு அரட்டை அடிக்க மாட்டார்கள். எனவே இவருக்கு அதிக நண்பர்களும் இருக்க மாட்டார்கள்.
மிகச் சிலரை தன் நண்பர்களாக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். அவர்களிடம் சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள். ஆனாலும் இவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்து அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் அவர்களின் துன்பம் தீர்ப்பார்கள். இவர்கள் நல்ல பாதுகாவலர்கள். இவர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. இவர்களுக்கு கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். கலை சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு அதிக லாபம் தரும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் உடையவர்கள். இவர்கள் பேச்சில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். பேசி பேசியே மற்றவர்களை மயக்கி விடுவார்கள். இளகிய மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்கள். நல்ல மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளவே விரும்புவார்கள். சமூகத்தில் இவர்கள் நல்ல பேரும் புகழும் பெறுவார்கள். சமூக மற்றும் குடும்ப கடமை பொறுப்புகளை தவறாமல் செய்வார்கள். இவர்கள் எல்லா விஷயங்களிலும் எப்பொழுதுமே விசுவாசத்துடன் இருக்க விரும்புவார்கள். தன்னை போலவே மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்கள். திருமணத்திற்கு பிறகுதான் இவர்களுக்கு சொந்த வீடு, மனை, வாகன வசதி, பூமி, லாபம் போன்றவை ஏற்படும். திருமணத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் சிறிது முன்னேற்றம் காணப்படும். இவர்களின் திருமண தடை நீங்க முருகனை வழிபடலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.